வணக்கம். என்னுடைய பாடல்களை விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கும் என் ரசிகர்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி. மை மியூசிக் ஜர்னி அப்படிங்கிறது பார்ட் 1 ஆரம்பிச்சு அப்படி ஒரு சில பாட்டு மட்டும் கொடுப்பேன். இப்போ அந்த ஃபஸ்ட்டு பார்ட், இது பார்ட் 1 மை மியூசிக் ஜர்னி. நான் எப்படி வந்தேன் 90க்கு முன்னாடி மட்டும் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் பாருங்கள். 90க்கு முன்னாடி நாங்கள் அந்த கச்சேரிகள்லாம் போய் அப்போ கங்கைமரன் கச்சேரி, சங்கர் கணேசன் கச்சேரி இப்படிலாம் நடக்கும். ஆனால் ஒரு ப்ரோக்ராம் போனீங்கன்னா அப்போவுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு கச்சேரினாலே 15 பாட்டுக்கு மேலே போட மாட்டாங்க. இடையில சங்கர் கணேசன் கச்சேரினாலும் சரி, இவர் கங்கைமரன் கச்சேரினாலும் சரி, இடையில் அவங்க நிறைய பேசுவாங்க. அதை ரொம்ப மக்கள் ரசிப்பார்கள். இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதில் ஒரு மாற்றம் பண்ணணுன்றதுல தான் நிறைய பாட்டு போடலாமே அப்படிங்கிறதுல தான் நாங்களும் மேடையில் ஏறி பாட போனோம் தான். நானும் பாடத்தான் சான்ஸ் கேட்பேன். சங்கர் கணேசன் கச்சேரி, இந்த மாதிரி கங்கைமரன் கச்சேரி, அதுக்கு பிறகு லக்ஷ்மண் சுருதி 87 88 வந்துட்டார். அப்புறம் யூகே முரளி, சாதக பறவை, எல்லாருக்கும் எனக்கு தெரியும். எல்லாரும் கச்சேரிலையும் நான் பாடியிருக்கேன். அப்போ இப்படி பாடிக்கிட்டு வரும்போது நான் 90க்கு முன்னாடிலாம் ஆர்ஆர் மியூசிக்னு ஒரு பேரை போட்டு ஒரு பேனர் ஆரம்பித்தாச்சு. அந்த நாளில் நான் கச்சேரிகள் பண்ண விதங்களை கேட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சாங்ஸ் அப்படி ரசிப்பாங்க லைவாக பார்க்குறதுக்கு. இங்கே சென்னையில் ஒரு கல்யாண கச்சேரி ஒத்துக்கிருப்போம். இங்கே கல்யாண கச்சேரி முடிக்க 9 10 ஆகிடும். 10க்கு பிறகு 12 மணிக்கு போய் சென்னைக்குள்ளே இல்லை சென்னை அவுட்டரில் ஒரு கோயில் கச்சேரி ஒத்துருப்போம். இங்கேருந்து வேனில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு 12 மணிக்கு மேலே போய் கச்சேரி ஆரம்பித்து 4 மணிக்கு முடிப்போம், 5 மணிக்கு முடிப்போம். ஐயோ, அந்த நாளில் எடுத்தோடனே ஒரு 2-3 பாட்டு விநாயகர் பாட்டு, முருகன் பாட்டை போட்டுட்டு அப்படியே எம்ஜிஆர் சிவாஜி பாடல் தான் கேட்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் எஸ்பிபி பாடல் கொஞ்சம் அப்படி வரும். அந்த 90க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ் சாங் தான். டிஎம்எஸ், சீர்காழி, டிஆர் மகாலிங்கம் பழைய பாடல்களை தான் கலகம் அடித்து ஒரு 2 பாட்டு இப்படி போட்டால் 2 பாட்டு அப்படி போடணும். அவங்களுக்கு ரொம்ப விருப்பமான பாடல்களே டிஎம் சௌந்தரராஜனுடைய பாடல்கள் தான் போட்டு அமக்கலம் பண்ணுவோம். அப்படி நடந்து ஒரு சிரமங்கள்னால் கொஞ்சம் நெஞ்ச சிரமம் இருக்காது. ஆனால் என்ன ஒன்று, கச்சேரி பாடி முடித்த உடனே அவங்க அப்படியே எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் மொட்டை மாடியில் டேபிள்லாம் போட்டிருப்பாங்க. இட்லி, சட்னி, சாம்பார். எப்போ 4 மணி 5 மணிக்கு மிட் நைட்டில். ரொம்ப ஒரு வித்தியாசமான காலங்கள் சார். ரொம்ப ரசனையான காலங்கள். பாட்டை கேட்டால் அப்படியே செம கை தட்டுவாங்க, அப்படியே ஆரவாரம் பண்ணுவாங்க. மேடையில் ஏறி ஒரு 100 ரூபா தாள் வர்றது பெரிய விஷயம். அப்போல்லாம் 100 ரூபா தாள் டிப்ஸ் கொடுப்பாங்க. ஐயோ, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்படி வாழ்ந்த காலங்கள் 90ஸ்க்கு முன்னாடி. இந்த மாதிரி காலகட்டத்தில் நான் பேனர் ஆரம்பித்து ஆர்ஆர் மியூசிக்னு ஒன்று ஆரம்பித்து கொண்டு வந்தேன். அது 90ஸ்க்கு முன்னாடி இப்படி, 90ஸ்க்கு பின்னாடி எப்படிங்கிறத அடுத்தடுத்த பார்ட்டில் சொல்கிறேன். இன்றைய ஃபஸ்ட் பார்ட் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.